கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 2வது வசனம். மத்தேயு 20:2. Matthew 22. வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். அதாவது காலையிலே தன்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு ஆளுங்க வேணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணி போகிறார். அவர் போனால் எப்பயுமே இந்த வேலை செய்கிறதுக்குன்னு ஒரு இடத்துல ஆளுங்க இருப்பாங்க. அந்த நாட்களில் இஸ்ரவேல் தேச மக்கள்லையும் சரி, நம்ம ஊர்கள்லேயும் நிறையா இடங்களில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் லண்டனில் இருக்கோம். லண்டன்லேயும் ஒவ்வொரு ஏரியாலையும் காலையில் வேலைக்கு போகிறதுக்குன்னு எல்லாரும் நிற்பாங்க. யார் யார் என்னென்ன வேலைக்கு ஆள் வேணுமோ கூப்பிட்டுக்குருவாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு இவர் போகிறாரு. அங்கே போகிற இடத்துல வேலையாட்களுடன் பேசுகிறாரு. ஏன்னா அவர் ஒரு ஒரு என்ன கூலி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியதான். இங்கே அந்த நாட்களில் அவங்க ஒத்துக்கொள்ளக்கூடிய காரியம் ஒரு தினாரி என்று சொல்லக்கூடியது. இது என்னென்னா, அதுதான் அந்த காலகட்டத்தில் ஒரு ஆளுக்கு ஒரு நல்லபடியாக ஒரு முழு நேர வேலைக்கு பார்க்கக்கூடியதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஊழியம், அப்படி ஊதியம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தினாரி. ஏன்னா அந்த நாட்களில் வேற யாரும் வேலைக்கு கூப்பிட்டுருந்தாலும் சரி, எந்த இது கூப்பிட்டுருந்தாலும் அவங்க கொடுக்கக்கூடிய இந்த ஊதியம் ஒரு தினாரி தான். அப்போ அவங்க இவர் என்ன செய்கிறாரு, அவங்கக்கிட்ட பேசுகிறாரு, நீங்கள் எவ்வளோ அப்படின்னு. சரி, ரைட்டு, ஓகே. அப்போ அவங்க அந்த பணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு யார் வேலைக்கு கூப்பிட்டாலும் அவங்க வேலைக்கு கொடுக்கக்கூடிய கூலி ஒரு தினாரி. அப்போ அதனால் இவங்க இவர் கேட்குறாரு, என்னுடைய திராட்சை தோட்டத்தில் வேலை பார்க்கணும், அப்போ நீங்கள் என்ன எவ்வளவு காசு அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கும் ஒரு பணம். அப்போ ஒரு தினாரி என்கிற ஒரு நாளைக்குரிய ஊதியத்தை அவங்கள்ட்ட பேசி அவங்கள என்ன பண்ணுறாரு, அவருடைய திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறார். அப்போ இதில் என்ன ஆகுது, ஊதியம் கொடுக்குறேன்னு சொன்னவரும் வாங்கிக்கிறேன்னு சொன்னவங்களும் ரெண்டு பேரும் ஒத்துக்கொள்கிறாங்க. இதில் ரொம்ப தெளிவாக எல்லாருக்கும் விளக்கக்கூடிய ஒரு காரியம். இதில் என்ன, இதில் ஒரு மாறுபாடான கருத்தே கிடையாது. ஏன்னா அவங்க என்ன கேட்குறாங்களோ, மற்றவர்கள் ஒருத்தரை வேலைக்கு எடுத்தால் எவ்வளோ காசு கொடுப்பாங்களோ அந்த காசு கேட்குறாங்க. இவரும் அந்த காசுக்கு ஒத்துக்கொள்கிறாரு. ஏன்னா நீங்கள் லூக்கா 10வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லும்போது, வேலைக்காரன் அவனுடைய கூலிக்கு தகுதியானவன், அந்த காரியத்தை காசை கொடுத்துடணும் அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்கிறாரு. அப்போ இங்கே கர்த்தருங்க இந்த ஓமானத்தை சொல்லும்போது வேலைக்கு கூப்பிடுறாரு. வேலைக்கு கூப்பிடுறவரும் வேலைக்கு வர்றவங்களும் ரெண்டு பேரும் அதுக்கான கூலி என்னங்கிறத பேசி அதை ஒத்துக்கொண்டு அவங்கள தன்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு, வேலைக்கு போகிறதுக்கு அனுப்பி வைக்கிறாரு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஏன்னா அந்த திராட்சை தோட்டத்து எஜமான்கிறது தேவன்கிறத பார்த்துட்டோம். ஊழியக்காரங்க அவருடைய ராஜ்யத்தில் வேலை செய்யக்கூடியவங்கிறது நம்ம பின்னாடி மனசில் வச்சுக்கிட்டே வருவோம். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, தேவனாகிய கர்த்தர் எல்லா விதத்துலேயும் சமமாக நடத்துவது. அவர் ஃபேர் என்று பெர்ஃபெக்ட்லி ஃபேர் என்று சொல்லக்கூடியதாக. அதே சமயத்தில் இந்த ஓமான முடிவில் பார்ப்போம், அவர் எவ்வளவு தயாள குணம் உள்ளவருங்கிறதே பார்க்க முடியுது. ஆனால் இங்கே பார்க்கும்போது இந்த வசனம் நமக்கு என்ன தெளிவாக காட்டுது, அவர் எல்லாருக்கும் சமமாக கொடுக்கக்கூடியவர். அப்போ என்னென்னா, முதல்ல கர்த்தருக்குன்னு வேலை பார்க்கறது அவர்கிட்டருந்து தொடங்குது. அவர் தான் நம்மளை தேடி வர்றாரு, அவர் தான் நம்மளை வேலைக்கு கூப்பிட்றாரு. அந்த வேலை செய்வதற்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்குறேங்கிறத சொல்கிறாரு. அப்போ தேவன் ஒருவரையும் என்ன பண்ணுவதில்லை, அவர்களை தவறுதலாக நடத்துவதே இல்லை. ஏன்னா நிறைய நேரத்தில் கர்த்தர்கிட்ட மக்கள் கேட்கக்கூடிய காரியம் என்ன ஆண்டவரே எனக்கு இது நடந்துருச்சு, என்ன நீங்கள் இப்படி விட்டுட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவன் அவர்கிட்ட பட்சபாதம் இல்லை. தெர் இஸ் நோ பார்ஷியாலிட்டி. தேவனை பொறுத்தளவுக்கு அவர்கிட்ட பட்சபாதம் இல்லை என்கிறது 5 முறை வேத வசனங்களில் இருக்கிறது. திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அவர் எல்லாருக்கும் எதை கொடுக்கணுமோ அதை சரியான முறையில் அவர் கொடுக்கக்கூடியவர். இங்கேயும் அவங்கக்கிட்ட பேசி அவங்களுக்கு ஒரு பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் தன்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு அவர் அனுப்பி வைக்கிறார்.
அப்போ தேவன்கிட்ட பட்சபாதம் மாத்திரம் இல்லை, அவர் எல்லோரையும் சமமாக நடத்தக்கூடிய தேவன் என்பதை புரிந்து கொள்ளணும். ஏன்னா அப்படித்தான் அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளை அவருடைய ராஜ்யத்துக்கு வேலைக்கு நம்மளை அழைச்சிருக்கிறாரு. நம்ம செய்யக்கூடிய வேலையை நம்ம உண்மையாக செய்கிறோமா இல்லையாங்கிற அடிப்படையில் அவர் என்ன பண்ண போகிறாரு, அதற்கான பலனை கொடுக்க போகிறாரு. அப்போ எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் என்ன பட்சபாதம் இல்லாதவர், அவர் எல்லோரையும் சமமாக நடத்தக்கூடியவர் என்பதை புரிந்து நாம் அவருக்கென்று வாழ்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இது உங்களிடம் எந்த பட்சபாதமும் இல்லை. நீங்கள் எல்லோரையும் அழகாய் நேர்த்தியாய் சமமாய் நடத்தக்கூடியவர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அதை அறிந்து கொண்டு ஆண்டவரே உமக்கென்று உண்மையாய் ஊழியம் செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.